السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிக பெரும் உயர்ந்த ஒரு பாக்கியம் போதும் என்ற மனப்பான்மை. அல்லாஹ் உலகத்திலே எதை கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு திருப்திப்படுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து போதுமான ரிஸ்க் கொடுக்கப்பட்ட ஒருவர், அல்லாஹ் எதை அவருக்கு கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு உலகத்திலே திருப்தியுடன் போதும் என்ற மனப்பான்மையுடன் ஒருவர் வாழுகின்றார், அவர் قد أفلح வெற்றி அடைந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ஹதீஸ்களிலே தூபா, சிலருக்கு நல்ல செய்தி உண்டாகட்டும், ஆசீர்வதித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று நன்மாராயம் சொல்லி சில ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒரு ஹதீஸ் தான் தூபா லிமன் ஹுதிய இலல் இஸ்லாம் வகான ஐஷுஹு கஃபாஃபன் வகனா. ஒருவருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது, போதுமான ரிஸ்க் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை கொண்டு திருப்தியுடன் வாழுகின்றார், அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமலை செய்வார்களோ அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். முஃபஸ்ஸிரூன்கள் இப்னு அப்பாஸ், ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனமான வாழ்க்கை என்றால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரிஸ்கை வைத்து, உலக வாழ்க்கையை வைத்து, உலக வாழ்க்கையின் நிலைமைகளை வைத்து திருப்தியுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்ற விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றார். யாருக்கு போதும் என்ற மனப்பான்மை கிடைக்குமோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், குன் வரிஅன் தகுன் அஅபதன் நாஸ். நீ பேணுதல் உடையவனாக இரு, பேணுதல் வாழ்க்கையில் இருப்பது மிக பெரும் ஒரு வணக்கசாலியாக நீ மாறலாம். வகுன் கனிஅன், போதும் என்ற மனப்பான்மையுடன் நீ வாழ், அப்படி வாழ்ந்தால் தகுன் அஷ்கரன் நாஸ், நீ மக்களில் மிக நன்றி உள்ள ஒரு மனிதனாக இருப்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்கை வைத்து திருப்தியுடன் வாழுகின்றார், அவர் மிக பெரும் ஒரு செல்வந்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அரப். உலகத்திலே நிறைய சொத்துக்கள் இருக்கின்றது, இதல்ல செல்வம். வலகின்னல் கினா கினன் நஃப்ஸ். மிகச் சிறந்த செல்வம் என்ன தெரியுமா? கினன் நஃப்ஸ், இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் குறைவாக தந்தாலும் அது மிகச் சிறந்ததைத்தான் தந்திருக்கின்றான் என்ற திருப்தியுடன் வாழுகின்றார். இதுதான் மிக பெரும் செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூ தர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அத்தரா கஸ்ரத்தல் மால் வல் கினா. அபூ தர்ரே, நிறைய பணங்கள், சொத்துக்கள், செல்வங்கள் இருப்பதுதான் செல்வமா என்று கேட்டார்கள். அபூ தர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், உலகத்தில் எல்லாரும் இதே பதிலைத்தான் சொல்வார்கள், யாருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குமோ அவர்தான் மிக பெரும் செல்வந்தர். ஆம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபதரா கில்லத்தல் மால் வல் ஃபக்ர். சொத்துக்கள் குறைவாக இருப்பது இதுதான் ஏழ்மையா, வறுமையா? அபூ தர் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், மக்கள் சொல்லக்கூடிய பொதுவான நிலைப்பாடு. சொன்னார்கள், இன்னமல் கினா மினல் கல்ப். உண்மையான செல்வம் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய செல்வம். வல் ஃபக்ர் ஃபக்ருல் கல்ப். உண்மையான வறுமை அது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய வறுமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் போன்ற ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து 6-7 புத்திமதிகளை சொன்னார்கள். முஹம்மதே, இஷ்மா ஷித்த ஃபஇன்னக மய்யித். உலகத்திலே நீங்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள், என்றோ ஒரு நாள் நீங்கள் மரணிப்பீர்கள். வஅஹ்பிப் மன் ஷித்த ஃபஇன்னக முஃபாரிகுன் பிஹி. நீங்கள் விரும்பியவரை நேசித்துக் கொள்ளுங்கள், என்றோ ஒரு நாள் நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும். நீங்கள் எதையும் செய்து கொள்ளுங்கள், ஃபஇன்னக மஜ்ஸியும் பிஹி. அதற்கு நிச்சயம் நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் கூலி கொடுக்கப்படுவீர்கள்
என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅலம் அன்ன ஷரஃபல் முஃமின், ஒரு முஃமினின் கண்ணியம் சிறப்பு இரவு வணக்கத்திலே இருக்கின்றது. ஒரு மனிதனின் இஸ்ஸத் கண்ணியம் மக்களை விட்டும் தேவையற்று வாழ்வதில் தான் ஒரு மனிதனின் கண்ணியம் இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான புத்திமதிகளை சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த போதும் என்ற மனப்பான்மையை நாம் உண்டாக்கிக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில வழிகள் இருக்கின்றது. முதலாவது, ரிஸ்க் என்பது அல்லாஹ்வின் மூலமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் மூலமாக எழுதப்பட்ட ரிஸ்க் நிச்சயம் எனக்கு கிடைத்தே தீரும். அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் இவ்வளவுதான் எழுதியிருக்கின்றான் என்றால் அது அல்லாஹ்வினால் எழுதப்பட்டது வந்து சேர்ந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகின்றார், ரூஹை ஊதுகின்றார், 4 வார்த்தைகளை எழுதுமாறு ஏவப்படுகின்றது. முதலாவது பிகத் ரிஸ்க், அவர் எவ்வளவு சம்பாதிப்பார், அவர் ரிஸ்க் எவ்வளவு என்பது வயிற்றில் வைத்து எழுதப்பட்டு விட்டது. அஜலி, அவரது அஜல் வாழ்நாள். அமலி, எதை செய்ய போகின்றார். அவர் சீதேவியா மூதேவியா என்பது தாயின் வயிற்றிலே வைத்து எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்பது எழுதப்பட்டிருக்கின்றது. முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை தந்திருக்கின்றானோ அதை அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் பொருந்தி கொண்டு வாழ வேண்டும். இரண்டாவது, குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒரு இமாம் சொல்லி காட்டுகிற ஆமீர் இப்னு அப்துல் கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய 4 வசனங்கள் இருக்கின்றது. இந்த 4 வசனங்களை சிந்தித்தால் என் மனதிலே நான் திருப்தியை காணுகின்றேன். முதலாவது, وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் ரிஸ்கும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. இரண்டாவது, ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها. அல்லாஹ் ரஹ்மத்தை திறந்து கொடுக்க நாடிவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது. وما يمسك, அல்லாஹ் தராமல் தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்க முடியாது. மூன்றாவது சொல்கின்றார்கள், سيجعل الله بعد عسر يسرا. அல்லாஹ் கஷ்டத்துக்கு பின்னால் வெற்றியை வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, உள்ளத்திலே போதும் என்ற மனப்பான்மையை நாம் உண்டாக்கிக் கொள்ள முடியும். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை தந்திருக்கின்றான், அதிலே ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி? நான் சிறந்தவன், மற்றவன் தாழ்ந்தவன் என்று மனிதர்கள் போட்டி போட்டுக் கொள்வதற்காக வேண்டி அல்ல. லியப்லுவக்கும் ஃபீமா அத்தாக்கும் வரஃபஅ பஅதக்கும் ஃபௌக பஅதின் தரஜாத். சிலரை விட சிலரை உயர்த்தி வைத்திருக்கின்றோம். 2 காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். முதலாவது காரணம், லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா, உலகத்தின் காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அனைவரும் ஒரே அந்தஸ்தில் இருந்தால் உலகத்தின் காரியங்கள் நடக்க மாட்டார். இரண்டாவது காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை வைத்து சோதிக்கின்றான், டெஸ்ட் பண்ணுகின்றான். நிறைய தந்திருப்பான், இதை வைத்து என்ன செய்கின்றீர்கள் என்பதை பார்க்கின்றான். குறைய தந்திருப்பான், இதை வைத்து நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் கூடுதலாகவும் குறைவாகவும் உலகத்திலே ஏற்பாடுகளையும் சில ரிஸ்குகளையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதை நாம் புரிந்து வாழும் பொழுது நிச்சயம் போதுமென்ற மனப்பான்மையுடன் நாம் வாழலாம். அல்லாஹ் இந்த உயர்ந்த மனப்பான்மையை அடைந்து வெற்றி அடைந்த குற்றத்திலே அனைவரையும் மாக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.